அந்த ஒரு பவர், அந்த ஒரு அத்தாரிட்டி பாருங்க. இதுக்குதான் இந்த ஸ்கூல் ஆஃப் த வெல்த்துக்கு ஒரு தீம் வர்சஸ் தான் சொல்லியிருக்காருன்னா Deuteronomy 8:18. இன்னைக்கு இதை ஓபன் பண்ண போறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். நல்லா வாசிங்க. இது நாம் ஒன் பை ஒன், வேர்டு பை வேர்டு இன்னைக்கு போக போறோம். Deuteronomy 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஃபர்ஸ்ட் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. பாருங்க, கர்த்தரை எப்படி நினைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தரவே இல்லை. கர்த்தரை இப்படி நினைக்கணும். பாருங்க, பைபிள் ஹையஸ்டா பேசுது. கர்த்தரை எப்படி நினைக்கணும், அவர் எப்படி பார்க்கணும், அவர் எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மோசே இந்த உபாகம் புஸ்தகத்தை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ பிரசங்கம் பண்ணத, அவ்வளோ போதித்தத இந்த உபாக புஸ்தகத்தை மோசே மறுபடியும் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, ரிப்பீட் பண்றாரு. அந்த ஒரு நாள் பிரசங்கம் அந்த உபாகத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கம்ப்ளீட் கடவுளுடைய எண்ணங்கள், கடவுள் செய்தது, செய்ய போறது, அவரை எப்படி பார்க்கணும், அது எல்லாம் டீட்டெயிலா சொல்றார். அப்போ தேவனாகிய கர்த்தரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. கர்த்தரை எப்படி நினைக்கணும்னு பைபிள் சொல்லு. ஆனா இந்த நினைப்பு யாரும் நமக்கு சொல்லி தரவே இல்லை. அவர் அதிகமா அவர் காலை உடைப்பார், கையை உடைப்பார், உன்னை அது பண்ணுவார், இது பண்ணுவார் அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டான். நீ சரியாக அவனை அடிச்சு உடைச்சு காலை உடைப்பான். காலை உடைக்கணும்னா தோப்பானவன் நிறைய பேர் மாறத்துக்கு கடவுள் காலை உடைச்சுட்டு மனதில் போய்ப்பார். அப்படி கடவுள் செய்ய மாட்டான். கடவுளுடைய சிஸ்டம் அது கிடையாது. பாவம் செஞ்சுட்டேன், கடவுளை எனக்கு தண்டிச்சுடுவார். பைபிள் சொல்றது போல் சொல்றாரு, அவர் உலகத்தின் பாவங்களை இனியும் நினைக்கவே மாட்டார். இப்ப கடவுள் என்னன்னா, ஒரு மனுஷனை பார்க்கும்போது இப்ப கடவுள் அவனை பாவியா பார்க்கறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை அவன் பாவம் செஞ்சாலும் கடவுள் அவன் ஒரு பாவியா பார்க்கறது இல்லை. ஏன்னா உங்களையும் பார்க்கிறாரு பிதா, கிறிஸ்துவும் பார்க்கிறார். ஏசு எங்க இருக்கிறார்? இப்போ பிதாவுடைய ரைட் ஹேண்ட் இருக்கார். அப்ப ரைட் ஹேண்ட் இருக்கும்போது உங்களை பார்க்கிறாரு, இயேசு பார்க்கிறார். உங்களை பார்க்கும்போது, இயேசு பார்க்கும்போது நீங்க ஒரு பாவியா இருக்கிறீங்க, பிதாவை பார்க்கிறார். இயேசுவை பார்த்த உடனே பிதா நினைக்கிறாரு, என் மகன், என் குமாரன் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆமென். அப்போ ஒருவரை இப்படி பார்க்கறது இல்லை. அப்ப கடவுள் வந்து அத்தை பண்ணுவார், இதை பண்ணுவார், அப்படி எடுப்பார். அது நமக்கு அப்படி போதித்து இருக்கிறார்கள். அப்போ இங்க மோசே என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை இன்னைக்கு பாருங்க, இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த ஐஸ்வர்யம், இது ஒரு உலகம். ஆரம்பத்துல ஒரு வேர்டு ஆவியன் சொன்னார், இந்த வெல்த் இஸ் a world. இது ஒரு அனாயிண்டிங், இது ஒரு நிலம், இது ஒரு மண்டலம், இது ஒரு டெரிட்டரி, இது ஒரு பவுண்டரி. இவ்வளவு நாள் நம்மள பிடிச்சிருந்துதான் இல்லைங்களா? அப்போ அந்த பவுண்டரி நீங்க போயிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொன்னோம், இந்தியனுடைய பார்டரை நிறைய பேர் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்? இந்தியன் ஆர்மி அங்க போகலதான் பிடிச்சு வச்சிருக்கான். ஆனா எப்போ ஒரு இந்தியன் பர்சன் போனா அவன் ஆட்டோமேட்டிக் அங்கிருந்து போயிடுவான். ஏன்னா அந்த பார்டர் யாரு? இந்தியன். ஆனா அவன் பிடிச்சு வச்சிருக்கிறான், அவன் லீகலா வந்திருக்கிறான். அவன் சொல்றான், இட்ஸ் அவர்ஸ், அவர் கண்ட்ரி. அவன் சொல்றான், எஸ் டேக், அவன் போயிடுவான். பிசாசு கூட நமக்கு இருக்கிற நிறைய இந்த டெரிட்டரிய பிடிச்சு வச்சிருக்கிறான். சுகம் என்பது ஒரு மண்டலம், சுகம் என்பது ஒரு 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 பவுண்டரி மாதிரி, ஒரு பார்டர் மாதிரி.
அந்த பாட்டை ஆரம்பிச்சு வச்சுக்கலாம். ஆனா தான் பாருங்க வியாதி. இப்போ வெல்த் என்பது ஒரு மண்புலம், ஒரு பார்டர் மாதிரி, ப்ராஸ்பரிட்டி ஒரு பார்டர், சக்சஸ் ஒரு பார்டர் மாதிரி. அப்ப பிசாசு இதெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு கடவுள் அறியாதவங்க அவன் நல்லா இருக்கிறான். அவன் ஏன் நல்லா இருக்கிறான்னா சில காரியங்கள் அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். கடவுள் எப்ப அவர் தான் சிஸ்டர் தான் வேலை செய்வான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட நல்ல பிசினஸ் பண்றான், அவன் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்மளோட அவன் நல்லா இருக்கிறான். ஏன் அவன் நல்லா இருக்கிறான்னா சில பேர் குரு வேலை செய்யறான், சில பேர் நேர் வேலை செய்யறான். ஏன் அவன் நல்லா இருக்கான்னா சில காட்ஸ் பிரின்சிபல்ஸ் அவன் ஃபாலோ பண்றான். தெரியுங்களா? அதனால்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பைபிளுடைய பிரின்சிபல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்றான். நாம் கடவுளை ஃபாலோ பண்றோம், அவருடைய பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். அவன் கடவுளை வேணான்ட்டான். ஒரு புக்கு எழுதுறாங்க as a man think, இல்லைங்களா? அது கோடி கோடியா விற்பனை. as a man think is படிச்சிருக்கீங்களா? இது எங்க வந்தது? பைபிள். அப்ப நிறைய வெளியே இருக்கிற பிரின்சிபல்ஸ் பேசலாம், எல்லாம் from the பைபிள். ஒவ்வொரு கோட்பாடு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு புக் எழுதி கோடி கோடியா அவுட் பண்ணான். அது எங்க இருக்கு? பைபிள் வேர்டு. ஒருவன் எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கலாம். நாம அதெல்லாம் எடுக்காம இயேசு போதுன்னு சொல்லிட்டோம். இயேசுடைய போதனை, இயேசுடைய டீச்சிங், இயேசுடைய அந்த கோட்பாடுகள் நாம எடுக்கிறதே கிடையாது. இப்ப தேவனை நினைப்பாயாக ஃபர்ஸ்ட் ஒரு வியூ, கர்த்தரை இன்னிலிருந்து இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். என்ன சொல்றாரு? நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை. இரண்டாவது தம்முடைய யாருடைய உடன்படிக்கை? தேவனுடைய உடன்படிக்கை. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் வியூ, நீங்க கடவுளை இப்படி நினைக்கணும். தினந்தோறும் நெகட்டிவா நினைக்க கூடாது. கடவுள் காட் அப்படின்னாவே நெகட்டிவ் எல்லா வாழ்க்கையில நடக்குது. என் வாழ்க்கையில நிறைய நெகட்டிவ் இருக்குது. வியாதி இருக்குது, தோல்வி இருக்குது, வறுமை இருக்குது, போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் நினைக்க கூடாது. ஆனா ஆவிக்குரிய என்ன சொல்லணும்னா கர்த்தர் தான் இது காரணம் சொல்லாம. தெரியுங்களா ஏன் இது வந்தது? எங்க வைஃப் அப்போ உடம்பு சிறப்புனது ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ரொம்ப ஆவிக்குரிய. அவங்க என்னை கூப்பிட்டு பாஸ்டர் கடவுள் ஏதோ டீச் பண்றாங்க, உங்க மனைவி வியாதி கொடுத்துன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆவிக்குரிய, ரொம்ப பிறந்தது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா. ரொம்ப என்ன சொன்னாங்க? கர்த்தர் பாஸ்டர் உங்களுக்கு ஏதோ டீச் பண்ற. ஒரு அறியாம கடவுள் அப்படி டீச் பண்ண மாட்டார். வார்த்தை அனுப்பிதான் அவர் டீச் பண்ணுவார். ஆமென். வார்த்தை அனுப்பிதான், வார்த்தை கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் அவர் வார்த்தை தான் அனுப்புவார், வேற வழி கிடையாது. அவருக்கு வேக்கல காட்ஸ் வேர்ட். கடவுள் ஏதாவது செய்யணும்னா உங்களுக்கு என்ன அனுப்புவாரு? வார்த்தை. வார்த்தை விட்டுட்டு வேற எதெல்லாம் செய்யுங்க அப்படின்னா அது பைபிள் கிடையாது, அவுட் ஆஃப் த பைபிள். 12 days ஃபாஸ்டிங் போடு, 40 நாள் உபவாசம் போடு, அதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி சொல்றாங்க பாத்தீங்களா? அது எல்லாம் அவுட் ஆஃப் த பைபிள். கடவுள் ஏதாவது செய்யணும்னா அவருடைய வார்த்தை தான். இந்த காலையில் இதெல்லாம் ரொம்ப நல்லா பேசினேன். ஏன்னா அவருக்கு தேவை காட்ஸ் வேர்டு. ஏன்னா இப்ப அந்த காட்ஸ் வேர்டு தான் அவரு தன்னையே கண்ட்ரோல் பண்றார். கடவுள் யாரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அவர் எதுக்குள்ள கண்ட்ரோல் ஆயிட்டாரு? அவருடைய வார்த்தை. அவர் சொல்லிட்டா அதை விட்டு மீறவும் மாட்டாரு, அதுல இருந்து அவர் தப்பவும் மாட்டாரு, பொய் சொல்லவும். வார்த்தை ஒன்று சொல்லிட்டாருன்னா
ஃபைனல் அத்தாரிட்டி. இதுக்கு ஆப்போசிட்டோ, இது எதிர்த்து நிற்கிற சக்தி இந்த பூமியில கிடையவே கிடையாது. அதனால்தான் the power of word, God's word பத்தி விசுவாசிக்கு தெரியாது. விசுவாசிகளுக்கு தெரியாது. தெரிஞ்சு வச்சுங்களா, ஒவ்வொரு வேர்டும் நாம பிரசங்கம் பண்ண இடத்துல ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு ஜனங்கள் வந்து காத்து நிற்பாங்க. ஆனா நாட்களை கத்து கொடுப்பாங்க. ஆமென். என் முக தரிசனத்தை காண ஜனங்கள் தேடி ஓடி வருவார். யார் முக தரிசனத்தை? யார் முக தரிசனம்? என்னுடைய முக தரிசனத்தை நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, என்னுடைய முக தரிசனத்தை காண ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஏன்? I have word of God. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து, அப்ப இந்த வார்த்தை ஒரு விசுவாசி சீரியஸா எடுத்தா தோக்கவே முடியாது. கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். God made a covenant சொல்லுது. தம்முடைய அப்படி வருதுங்களா வேர்டு, ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை. இது யாருடைய உடன்படிக்கை? யாருடைய உடன்படிக்கை? தேவன் தம்முடைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கர்த்தரை இப்படி நினைக்கணும். இவ்வளவு வருஷம் வேற மாதிரி நினைச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாதிரி கர்த்தரை நினைப்பாயாக. சொல்லுங்க, கர்த்தரை நினைப்பாயாக. எப்படி நினைக்கணும்? வசனத்தில் இருக்குது. இரண்டாவது, தம்முடைய உடன்படிக்கை. கடவுள் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை யாரோ கிடையாது, அவர் தம்முடைய உடன்படிக்கை. என்ன சொல்லுது? ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை. அப்ப கடவுள் அவர் தம்முடைய உடன்படிக்கை ஒன்று, இஸ் கவர்னன்ட். somebody's covenant கிடையாது. யாருடைய covenant? இஸ் கவர்னன்ட். அப்படின்னா அவர் தம்முடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். மூணாவது, அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும். இல்லைங்களா? இந்த வசனத்தை நீங்க நல்லா பேச போறோம் இருக்கிற கொஞ்ச நேரத்தில். இப்போ ஒண்ணு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைக்கணும். இனிமேல் வாழ்நாளெல்லாம் இப்படி நினைக்கணும். அந்த எப்படி நினைக்கணும்னா, அவர் தம்முடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இஸ் கவர்னன்ட். தேர்டு, அந்த கவர்னன்ட்டை உறுதிப்படுத்தணும். தேர்ட் என்னது? அந்த கவர்னன்ட் என்ன பண்றாரு? எஸ்டாப்லிஷ்ட். இங்கிலீஷ்ல வேர்ட் அதுதான். என்ன வேர்ட்? அப்படின்னா இப்போ இந்த மூணும் எதன் அடிப்படையில் சொன்னா, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர். இப்ப இந்த வசனத்தை அவ்வளவு நிறைய பேருக்கு வெளிச்சம் தெரியாது. இப்ப கடவுள் ஐஸ்வரியத்தை தருகிறேன்னு சொன்னாரா, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் தரும் சொல்லிட்டார். ஐஸ்வரியத்தை தருகிற தேவன் தான். அதனாலதான் காலையிலிருந்து ஐஸ்வர்யமே ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ எனக்கு ஐஸ்வர்யம் மாத்தணும்னா இந்த மூணு கடவுள் மோசே மூலமா சொல்றார். ஒண்ணு, கர்த்தரை நினை, கர்த்தரை பார். இப்படி கர்த்தருடைய நினைப்பாயாக. எதை நினைக்கணும்னா, அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இரண்டாவது, அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்து. அந்த மூணு எதன் அடிப்படையில்னா, அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. இங்கிலீஷ்ல எப்படி வருது? இங்கிலீஷ்ல You shall remember the Lord your God, for it is. Remember your God. First, you remember
your God, For it is He who gives you the power to get wealth, that He may confirm His covenant, that is he may confirm his covenant. that ஆமென் பிரதர். But you shall remember the Lord your God, for it is He who gives you power to get wealth, that He may establish He may establish His covenant, his covenant. which He swore to you, fathers, as it is this day. பாருங்க, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க, அது இங்கிலீஷ்ல எப்படி வருது? He gives Power to get power to get wealth. wealth. He gives power. அந்த பவர் தான் காலையில இருந்து நான் பேசுறது blessing. அந்த பவர் தான் blessing. அந்த பவர் தான் blessing. அப்ப blessing என்பது உங்களுக்கு பணம், பொருள், காசு, பணத்தை கடவுள் தர மாட்டார். அவர் blessing கொடுக்கிறாருன்னா அந்த blessingக்கு பேர் தான் பவர். சொல்லுங்க பவர். சொல்லுங்க 2 முறை 3 முறை பவர். சொல்லுங்க பவர். பவர். சொல்லும்போது தான் உங்களுக்கு வரும். அவரு ஐஸ்வரியத்தை கொடுப்பதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுகிறார் ஐயா? பவர். சொல்லுங்க பவர். அந்த பவருக்கு பேர் தான் blessing. இப்ப நமக்கு தெரிஞ்ச பவர் என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. ஆக்ட்ஸ் 1:8. ஆக்ட்ஸ் 1:8. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. Because when they receive the power, அந்த வார்த்தையும் இந்த அப்போஸ் ஆக்ட் டிட்டர்மினி 8:18 சேம். இப்போ பழைய புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுதா? when the holy spirit comes you receive power. பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும்போது நீ பலன் அடைவாய். அந்த பலன் தான், அந்த பவர் தான் டிட்டர்மினி 8:18 பவரும் சேம். இப்போ பரிசுத்த ஆவியின் மேல இறங்கினா அந்த பவர் நான் 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுறேன். அதுல ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறேன். அதுல ஆண்டவருக்காக காரியங்கள் செய்து ஆத்துமாக்களை நான் சொல்றேன். அப்ப பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும்போது நீ பலன் அடைவாய். when the holy spirit comes you receive power. அந்த பவர் வெறும் ஜெபிப்பதற்கு, அந்நிய பாஷையில பேசுவதற்கு மாத்திரம் அப்படின்னு காலகாலமா கிறிஸ்துவத்தை இந்த பவரை ஒண்ணுதான் பண்ணிட்டான். இப்போ நீங்க பவர் பெற்றுக்கிட்டீங்க, அபிஷேகம் வந்ததுன்னா நீங்க எதை பத்தி சொல்றாங்க? நீ அந்நிய பாஷை பேசலன்னா நீ இன்னும் அபிஷேகம் பெறல. அந்நிய பாஷை பேசுறதுக்கு அபிஷேகம் பெறதுக்கும், அப்ப அந்நிய பாஷை பேசினாதான் நீ அபிஷேகம் பெற்றிருக்கிற. அந்த அபிஷேகத்துக்கு பேர் தான் பவர். அப்ப அந்நிய பாஷை பேசினா நீ அபிஷேகம் பெறலையா? அது பைபிள் கிடையாது. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அபிஷேகம் பெற்றுக்கொள்வீங்க. ஆவியானவர் உள்ள வந்துருவார். அதுதான் the baptism of the Holy Spirit. நீங்க பேப்டிசம் எடுத்த உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துருவார். ஆனா அவர் பவரா இருக்கிறாரா பவர்லெஸ்ஸா இருக்கிறாரா அது உங்க கையில தான். இப்போ நான் அந்நிய பாஷை பேசினா தான் அந்த பவர். அப்ப இந்த பவர் பேசினாங்க. when the Holy Spirit comes you receive the power. இந்த பவர் அதிகமா பேசிட்டாங்க. ஆனா அதே பவர் தான் டிட்டர்மினி 8:18 சொல்லுது. when the power comes he gives power to get wealth. அப்போ wealth பெறுவதற்கு அவர் ஒரு பவர் கொடுக்கிறார். அது ஒண்ணு கர்த்தர் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார்னு அவர் பார்க்கணும். ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுக்கிறது யாரு? யாரையா? தேவன். அவர் செய்வாரு, அவர் கொடுப்பாரு, அவர் பண்ணுவாரு.
இந்த பார்க்கிற அதான் நினைப்பாயாக. இப்ப நீங்க வேலை செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஆனா அதற்கான ரீசோர்ஸ் அவங்க வச்சிருக்கிறார். அப்ப சோர்ஸ் காடு, கடவுளை தான் பார்க்க சொல்லிக்கிறார். இப்படி நினைக்கணும், எனக்கு பிசினஸ், எனக்கு ஐஸ்வர்யம், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது என் தேவன். அவன் ஐஸ்வர்யத்தை கொடுப்பது என் தேவன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுப்பது என் தேவன். அப்படி நினைச்சாதான் இந்த ஆட்கள் மேல கண்ணு போவார். இப்ப நாம என்னன்னா, இந்த ஆட்கள் மேல கண்ணு வைக்கிறதுனால ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுக்கிற கர்த்தரை நான் நினைக்கிறது. அப்போ கர்த்தரை எப்படி நினைக்கணும்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தரை. ரிமெம்பர் யுவர் காட். இங்கிலீஷ்ல அப்படிதான் வருது. இங்கிலீஷ்ல ஆப்ஷன் எப்படி வருது? ரிமெம்பர். ரிமெம்பர் யுவர் காட். ஃபர்ஸ்ட் இன்னிலிருந்து நீங்க ரிமெம்பர் யுவர் காட். இந்த தேவனே நமக்கு தப்பா சொல்லி கொடுத்திருக்கா. தப்பா சொல்லி கொடுத்திருக்கான். நீ ஏதாவது பெறணும்னா தம்பி ஒரு 3 நாள் உபவாசம் எடு. ஏதாவது பெறணும்னா தம்பி ஒரு 7 நாள் உபவாசம் எடு. தம்பி நீ இத பண்ணு, அத பண்ணு, அத பண்ணு சொல்லி கொடுத்தா எல்லாம் பண்ணி இருக்கிறேன் நான். இல்லைங்களா? 40 days fasting, every Friday fasting, every Sunday fasting is good. fasting இருந்தனால ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்காக தர மாட்டான். fasting good. இப்போ எனக்கு நாவிக்கிற வாழ்க்கையில கடவுளோடு அதுக்கும் இந்த வசனத்திற்கும் கர்த்தர் இப்படி நினைக்கணும். அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் தருகிறவர் நினைக்கணும். இப்படி ரிமெம்பர் பண்ணணும் யுவர் காட். இரண்டாவது அந்த வசனத்துல என்ன வருது? நினைப்பாயாக அவரே தம்முடைய உடன்படிக்கை ஆணையிட்டு தம்முடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆணையிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எதுக்கு ஆணையிட்டு இருக்காரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். ஹோலி ஸ்பிரிட் வந்தா பலன் வருது. போய் நம்ம ஊழியம் பண்றோம், போய் அந்நிய பாஷை பேசுறோம், போய் அற்புத அடையாளங்கள் ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்றோம். ஆனா அதே அனாயிண்டிங், அதே வல்லமை உங்க மேல வரும்போது அந்த வல்லமை உங்களுக்கும் எனக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுக்கிறது. ஆமென். அப்போ இந்த இந்த பலத்திற்கும் இன்னும் சொல்லப்போனா இந்த அபிஷேகத்திற்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கும் சம்பந்தம் சொல்லிட்டான். அபிஷேகம் வந்த அந்நிய பாஷை பேசுற, அபிஷேகம் வந்தாலும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும். ஆமென். உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. அபிஷேகம் வரும்போது கடவுளத்திலிருந்து ஆவியின் வல்லமை வரும்போது நான் அந்நிய பாஷை பேசுறேன். அதே ஆவியின் வல்லமை எனக்குள்ள வரும்போது நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும். ஆமென். ஏன் சம்பாதிக்கல, ஏன் ஐஸ்வர்யம் இல்லைன்னா கடவுள் இப்படி பார்க்கல. நம்ம அவ்வளவுதான், சிம்பிள். கடவுள் இப்படி பார்க்கல. நீங்க எதை பார்க்கறீங்களோ அப்படி ஆயிடுவீங்க. இது பைபிள். நீங்க எதை நீங்க பார்க்கறீங்களோ அத பிரகாரம் ஆயிடுவீங்க. தெரியுங்களா? ஆனா நீங்க பார்க்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எதை பார்க்கறீங்க, எதை நீங்க பார்க்கறீங்க, அத பார்க்கறதுனா உங்க வாழ்க்கை இருக்கு. பார்க்கிறது ஒண்ணு, சீரியலே பார்த்தா அதுதான் வாழ்க்கையில வந்துடும். இல்லைங்களா? இப்ப நீங்க பார்க்கிற விதத்தை அதை மாத்திட்டீங்கன்னா கர்த்தரை இவ்வளவு நாள் வேற மாதிரி பார்த்தேன். ஆனா பைபிள் சொல்லுது அவரை நினைப்பாயாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் தருகிறவர். அப்படி நான் மூவ் ஆகுனா என் ஊழியத்துல அந்த ஐஸ்வர்யம் வரும், நீங்க வேலையில ஐஸ்வர்யம் வரும், நீங்க செய்யற பிசினஸ்ல ஐஸ்வர்யம் வரும். ஏன்னா அந்த பலன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலன். அப்போ இரண்டாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன், ஐஸ்வர்யம் இருக்கிறதுக்கு மூன்றாவது அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துறார். என்ன உறுதிப்படுத்துறாருன்னா, இப்போ நான் ஐஸ்வர்யனா இருக்கிறது தான் அந்த செய்த உடன்படிக்கை உறுதியாகுது. இது இந்த வழி பாருங்க. நீங்க ஐஸ்வர்யனா இருந்தாதான் கடவுள் பண்ணின உடன்படிக்கை உறுதியா. இப்போ நம்மளால பார்த்தா அந்த உடன்படிக்கை உறுதியாகுதா? சொல்லுங்க. உறுதி ஆகல.
ஏன்னா நம்ம யாரும் இல்ல, ஐஸ்வர்யம் இல்ல. ஏன்னா அந்த உடன்படிக்கை அந்த அந்த கவர்னன்ட் எஸ்டாப்லிஷ் ஆகணும்னா நீ யாரா இருக்கணும்? வெல்தெஸ்ட் பர்சனா இருக்கணும். பவர் டு கெட் வெல்த். அப்போ ஒரு விசுவாசிக்கும் கடன் கொடுத்துக்காரு அந்த பவர் டு கெட் வெல்த், வெல்தெஸ்ட் பண்ணணும். அது ஒரு காட்ஸ் கவர்னன்ட். இந்த வெல்த்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? வெல்த் ஆஃப் காட் கவர்னன்ட். சோ வர நாங்க இன்னும் டீப்பா அத பேச போறோம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு கவர்னன்ட் பண்ணியிருக்கிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை எப்படி பண்ணாருன்னு பாருங்க. எபிரேயர் ஹிப்ரு 6ல வருது. உடன்படிக்கை எப்படி பண்ணார்? யார் உடன்படிக்கை பண்ணார்? அது ஆபிரகாமுக்கு பண்ணார். நீங்க ஜெனிசிஸ் 15 சாப்டர் போனீங்கன்னா ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை கொண்டு வந்து இப்போ எபிரேயர் ரைட்டர்ஸ் எழுதுறாரு. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப டீப்பா இருக்குது. 6:13 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி பாருங்க. இந்த உடன்படிக்கை பண்ணும்போது இது ஒண்ணு நடந்திருக்குது. ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு இந்த கவர்னன்ட்க்கு இந்த உடன்படிக்கை ஆணையிட்டு கொடுத்த ஒரு உடன்படிக்கை. யார் ஆணையிட்டு கொடுத்தது? தேவன். இயேசு சொன்னார், பிதாவே கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்குத்தத்தம் பண்றார், ஆணையிடுகிறார். இந்த உடன்படிக்கைக்கு ஒரு ஆணை, ரெண்டு பேர் ஆணையிடணும். பிராமிஸ். அந்த பிராமிஸ்க்கு இப்போ பைபிள் என்ன கிளீனா சொல்லுதுன்னா, அவர் தம்மில பெரியவர் கடவுள் விட யாரும் கிடையாது. ஏன்னா ஆணையிடும் போது அந்த பிராமிஸ், அந்த சத்தியம் பண்ணணும்னா என்னை விட பெரியவர்கள். அதனால பிள்ளைங்கள்லாம் அம்மா மேல சத்தியம் சொல்லு, அப்பா சத்தியம் சொல்லு இல்லைங்களா? ஏன்? அவனோட பெரியவங்க யாரு? அப்பா அம்மா. இப்ப கடவுள் பார்க்கிறாரு, இப்ப நான் ஆபிரகாமோடு தேவனுடைய ஒரு பிள்ளை ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணணும்னா இப்ப அவனுடைய பெரியவர் யாருன்னா இருக்கணும்? யாரும் இல்லாதனால இப்போ அவர் தம்முடைய பேர்ல என்ன பண்ணிருக்காரு? அவரே தாமேல சொல்லி சத்தியமா நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. இட்ஸ் a covenant. அந்த கவர்னன்ட் சாதாரண கிடையாது. யார் கவர்னன்ட் பண்ணுதையா? ஆபிரகாம் பண்ணல, ஆதாம் பண்ணல, நோவா பண்ணல, மனுஷன் யாரையும் அல்ல, கர்த்தரையே பண்ணியிருக்கிறார். கடவுளையே ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அங்க ஆசீர்வாதம் ஒன்னு சிங்கிள் வேர்டு. அந்த ஆசீர்வாதம் பிளஸிங்ஸ் கிடையாது, இட்ஸ் a blessing. ஆபிரகாம் அழைக்கும் போதுவே அவனை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். உன் சந்ததியை பெரிதாக்குவேன், நீ உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருக்க, உனக்குள் பூமியில வம்சம் எல்லாம். அப்ப எல்லாமே எதை பத்தி பேசுறதுன்னா பவர் டு கெட் வெல்த். அந்த பவர் தான் பேசுறார். அந்த பவர் தான் பிளெஸிங். பிளெஸிங்ஸ் கிடையாது. எல்லாம் புரிஞ்சுங்க, இது கொஞ்சம் டீப்பா கேட்டதா புரியும். பிளெஸிங்ஸ் கடவுள் கொடுக்குன்னு சொல்ல ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் ஒண்ணும் கிடையாது. அவன் ஒருவனை அழைத்து அவனை அப்போ பிளஸ் பண்ணார். பிளஸிங்ஸ் கிடையாது, பிளஸிங். அப்ப அந்த பிளஸிங் இங்க பவர் டு கெட் வெல்த். அந்த பவருக்கு பேர் தான் இன்னொரு வேர்டு பிளஸிங். பிளஸிங் இன்னொரு பேர் தான் பவர். அந்த பிளஸிங் இன்னொரு பேர் தான் சக்தி, ஆற்றல், வல்லமை. அப்போ when the Holy Spirit comes you receive the power. When the covenant comes you receive the power. அங்க அந்நிய பாஷை பேசுறது யூஸ் பண்ணிட்டோம். இங்க சொல்றாரு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலன். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலன் தான் அந்த கவர்னன்ட். ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு பிளஸிங்ஸ், ஒரு பிளஸிங்.
இட்ஸ் அனாயிண்டிங். ஆமென். இட்ஸ் அனாயிண்டிங். வெல்த் என்பது ஒரு அனாயிண்டிங். இதை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் யார் பேர் மேலே ஆணையிடல, தம் பேரிலே ஆணையிட்டு. கடவுள் எவ்வளவு பெரியவர். ஆபிரகாம அவனை ஐஸ்வர்யம் மாத்தணும், அவனை ஆசீர்வதிக்கணும், பெருக பண்ணணும் என்பதற்காக தாம் பேர்ல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். தட் இஸ் கால்ட் கவனன்ட். கவனன்ட் ரொம்ப ஈஸியா நினைக்கிறாங்க. கவனன்ட் ஈஸி கிடையாது. கவனன்ட் அவர் பண்ணினபடினால் அது உறுதியாகணும். கடவுள் இன்னைக்கு என்ன பார்க்கிறார், என்ன பார்த்த உடனே அவருடைய கவனன்ட் உறுதியாகல. ஏன் ஊழியம் செஞ்சாலும் நாம ஏழ்மையிலும் கடனிலும் தரித்திரத்திலும் பிரச்சனை தோல்வியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கவனன்ட் எனக்குள்ள என்ன ஆகல, இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. இன்னைக்கு பார்த்தா கிறிஸ்டியன்ஸ் 99.9999 போட்டாங்க, அவர்கள் வாழ்க்கை இந்த கவனன்ட் இன்னும் உறுதியாகல. ஏன் உறுதியாகலன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பல உண்டாகணும், உங்களுக்கு உண்டாகணும், நீங்க ஐஸ்வர்யம் இருக்கணும். அதுதான் கவனன்ட். அப்ப கவனன்ட் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. பாருங்க எவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் ஏழ்மையில் இருக்கிறவங்க கிறிஸ்துவ தான், தரித்திரத்தில் இருக்கிறதே கிறிஸ்டியன்ஸ் தான், இல்லாமல் போராட்டத்தில் அந்த பைனான்சியல் ஒரு பெரிய லேக்ல இருக்கிறது கிறிஸ்டியன் தான். ஆண்டவர் அறியாத அவன் ஒரு நல்லா இருக்கிறான். ஆனா நாம தான் வாழ்றோம். ஏன்னா கர்த்தரை இப்படி பார்க்கவில்லை. இப்படி பார்க்கும்படி அவர் தம்முடைய பேர்ல ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஏன் நீ ஒன்றில்லாம இருப்பதற்கு இல்ல, ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஒரு பலனை உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருகிறார், ஆனா அதற்கு சம்பாதிக்க ஒரு பலனை கொடுக்கிறார். That's called power. He gives the power to get wealth. அந்த பவருக்கு பேர் தான் blessing. அந்த பவருக்கு பேர் தான் ஆற்றல், சக்தி. இன்னும் சொல்ல போனா ஒரு ஐடியா. நிறைய பேர் சொல்லுவாங்க ஐடியா இஸ் வெல்த். ஐடியா இஸ் எஸ். இந்த வேர்ட் தான் வேற மாதிரி சொல்றாங்க. ஐடியா இஸ் வெல்த். இங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். He give power to get. அப்ப அந்த பவருக்கு பேர் தான் ஒரு ஐடியா. இப்ப நாம ஏன் இப்படி கீழே இருக்கோம்னா நமக்கு அந்த ஐடியா இல்லை. அவ்வளவுதான். உங்க ஊழியத்துல உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, வாழ்க்கையில இந்த ஐடியா இருந்தா தான் நாம எங்க இருக்கிறோம். இப்ப இந்த ஐடியா என்பது தான் பைபிள் சொல்லுது பவர். என்ன சொல்லுங்க, சொல்லுங்க நல்லா. பவர் டு கெட். கடவுள் பவர் தர, கடவுள் கொடுக்கிறாரு பவர் தர, பவர் டு கெட் வெல்த். அப்போ ஆபிரகாம் ஒருவனா இருக்கும்போது அந்த ஒருவனுக்குள்ள இன்னைக்கு ஒரு தேசத்தை பார்த்தார் இல்லையா? ஆபிரகாம் ஒருவனா இருக்கும்போது அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாய் பார்த்து அவனை அப்படி பார்க்க சொன்னார். அதனால தான் அவனை கொண்டு வந்து வெளியே வானத்தை பார், வானத்தை அண்ணாந்து பார். யாருமே இல்லை அவனுக்கு. ஆபிரகாம் பார்த்து தான் இருக்கிறான். ஆனா ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய தேசத்தை கடவுள் பார்த்தார். ஆபிரகாமுக்குள்ள யார் இருந்தது? ஒரு பெரிய தேசம். அப்ப தேசத்தை அவனுக்குள்ள, அதுதான் blessing. ஆபிரகாம் blessing. அவனுக்குள்ள எல்லா blessing-ம் வச்சிட்டார். அவனுக்குள்ள எல்லா blessing வச்சிட்டார். இப்போ ஆபிரகாமுக்குள்ள எல்லா blessing ஒண்ணும் கிடையாது. ஆபிரகாம் blessing பேசுறாவே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா it talks about material blessing. எல்லா blessing யாருக்குள்ள இருக்குது? ஆபிரகாமுக்குள்ள. ஏன்னா ஒரு பவரை கொடுத்துட்டார். அந்த பவர், அந்த கவனன்ட் உறுதிப்படுத்தும்படி நான் பேர்ல ஆணையிட்டு கொடுத்துட்டார். சொல்றாரு நிச்சயமாகவே. அந்த வேர்டு வருதுங்களா? 6:30 என்ன சொல்லுது? 14 வாசிக்கும்.
நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக. இப்ப பாருங்க, ஆசீர்வாதங்கள் கிடையாது. It's not blessings, it's a blessing. So blessing தான் பவர், blessing தான் கடவுள் கொடுக்கிற ஒரு சக்தி, கடவுள் கொடுக்கிற ஐடியா. அந்த ஐடியா தான் பவர் டு கெட் வெல்த். இப்போ உங்களுக்கு வெல்த் வேணுமா, பவர் வேணுமா? பவர், பவர் டு கெட் வெல்த். அப்ப வெல்த்துக்கு அதுதான் கர்த்தர் என்ன செய்வாரு, வார்த்தையை அனுப்புவார். இப்போ இந்த ஐடியாஸ், இந்த உங்களுக்கு பவர் எல்லாம் அவருடைய வார்த்தையில் இருக்கு. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதுமே உங்களுக்கு ஐடியா கொடுப்பார். வார்த்தையில் இருக்கும் போதே கர்த்தர் ஒரு ஐடியா கொடுப்பார். ஒரு